Alright, so introduction to C. நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ட்ரொடக்ஷனை? எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே ஒரு சின்டாக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. அதாவது ஒரு இலக்கணம் மாதிரி, கிராமருங்கிற மாதிரி. நம்ம எழுதுகிற அந்த ப்ரோக்ராமை கம்பைலர், இந்த கேஸில் சி கம்பைலர் வந்து ஜிசிசி கம்பைலராக இருக்கலாம், இல்லைனா சிலேங் கம்பைலராக இருக்கலாம். நிறைய சி கம்பைலர்ஸ் உண்டு. ஓகே, ஸோ அந்த எல்லா கம்பைலர்ஸும் அந்த கிராமரை செக் பண்ணும். நம்ம எழுதியிருக்க சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக. ஸோ அந்த சின்டாக்ஸ் கரெக்ட்னா கம்பைலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகே, நம்ம சின்டாக்ஸ் டீட்டெயில்ஸில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ப்ரோக்ராமை எழுதுறதுக்காண்டி அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பைனரியாக கன்வெர்ட் ஆகும். அந்த பைனரி வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? கம்ப்யூட்டருக்கு பண்ண தெரிஞ்சதெல்லாம் கம்ப்யூட்டேஷன் மட்டும்தான். Computation, it's a mathematical calculation. மேத்தமெட்டிக்ஸில் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்னா என்ன மேத்தமெட்டிக்ஸில்? ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்புட் எடுக்கலாம், ஒரு இன்புட் எடுக்கலாம், ரெண்டு இன்புட் எடுக்கலாம். அந்த இன்புட் எடுத்து அது வந்து சம் ஃபார்முலா பேஸில் ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். இதுதான் ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட அவுட்புட் எழுதுவோம். ஓகே, நம்ம இன்டிஜர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்டிஜர் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது. பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், அடிஷன் டிவிஷன் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு சிங்கிள் இன்புட் எடுக்குது இன்டிஜர். அந்த இன்புட்டுக்கு நம்ம வேரியபிள் நேம் ஏன்னு கொடுப்போம். ஸோ இந்த இன்புட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த அவுட்புட்டோட டைப் எழுதுவோம். அடுத்தது அந்த ஃபங்க்ஷனோட நேம் எழுதுவோம். அதுக்கப்புறம் இன்புட்டோட டைப்ஸ் அண்ட் த இன்புட்டோட வேரியபிள் நேம். இதில் ஏன்னு சொல்கிறது தான் வேரியபிள். ஸோ இட்ஸ் அ பிளேஸ் ஹோல்டர் ஃபார் அ வேல்யூ. அதான் அதுக்கு அர்த்தம். பிளேஸ் ஹோல்டர்னா என்ன? அந்த என்ன சொல்கிறது, ஒரு நேம் கொடுக்குறோம் அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு, அவ்வளோதான். நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன்னா இதை திருப்பி கொடுக்கும். ஓகே, அதுக்கு ஒரு இன்புட் ஒன்று எடுத்து அவுட்புட்டை திருப்பி கொடுக்கும். ஸோ இது ஸ்கொயர் ஃபங்க்ஷன் என்னது? ஏ டைம்ஸ் ஏ ஸ்கொயர். சிம்பிள். இதே மாதிரி நம்ம ஒரு சிங்கிள் சி ஃபைல்லே நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் எழுதலாம். நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். நமக்கு ஆட்லாம் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் தான், பட் பேசிக்ஸை வந்து சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். கர்லி பிரேசஸ் வந்து ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்லுவோம். கர்லி பிரேசஸ்க்குள்ளே வர்றது எல்லாமே ஃபங்க்ஷன் பாடி. ஒரு லைனுமே சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் செமிகோலன் வச்சு தான் முடிக்கணும். ஓகே, இல்லைனா கம்பைலர் வந்து கத்துவோம், ஐயோ செமிகோலன் இல்லை அப்படின்னு. ஏன்னா அதுக்கு லைன் எங்கே முடியுதுன்னு அதுக்கு எப்படி தெரியும்? அதை நம்ம செமிகோலன் வச்சு சொல்கிறோம். ஓகே, இது என்ன பண்ணுது? ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி. ஆல்ரைட், இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியாச்சு. இது வந்து என்னது? சும்மா டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான். இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ரன் ஆகுது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியணும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. நம்ம வந்து சும்மா டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை இப்படி பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை இப்படி பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல. நீ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணு, ஃபஸ்ட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையுமே நம்ம கொடுக்கல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா மெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஸோ இது வந்து ரிசர்வ்டு நேம். ஒரு ஃபைலில் மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஒரே சிங்கிள் மெயின் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பேசிக்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்டுன்னு ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணலாம். இன்புட் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதுவும் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இதுவும் கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் அதோட ஃபங்க்ஷன் பாடி இருக்கும். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒன்று சொல்லலாம். ஓகே, நம்ம இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினலில் ரன் ஆகும். அது கமாண்ட் லைன் சொல்லுவோம். இந்த டெர்மினலில் ரன் ஆகும்போது அந்த ரன் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து நம்ம எதாவது சொல்லணும்ல. நம்ம என்ன சொல்லலாம்? ப்ரோக்ராம் ஹஸ் ஸ்டார்டட்னு சொல்லலாம். ரைட், ப்ரோக்ராம் ஹஸ் ஸ்டார்டட். நம்ம இப்படியே விட்டோன்னு வைங்களேன், இதுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் ஆஃப் கொடுக்கும்போது பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயரிங் நம்பர் 46ன்னு சொல்லுவோமே சும்மா. இப்படி நம்ம கொடுத்தோம்னா இது எல்லாமே வந்து லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம நியூ லைன் ஒரு கேரக்டர் வந்து ஸ்லாஷன், அதை வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸுக்கும் அடுத்ததெல்லாம் போகணும். இது நோட் பண்ணலாம். நான் பிரிண்ட்எஃப்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பிரிண்ட்எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் இதுலேயுமே டிஃபைன் பண்ணலை.
இது கீவேர்டும் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் நேம்ஸ் வந்து கீவேர்டு கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கீவேர்டுங்கிறது வந்து ரிசர்வ்டு நேம்ஸ். அதை வந்து இந்த மாதிரி ஐஎன்டி இன்டிஜர் இருக்குல்ல, அது வந்து இன்டிஜர் டைப், அது வந்து ஒரு கீவேர்ட். விஓஐடி வாய்டுன்னு இருக்குல்ல, அது இன்னொரு கீவேர்ட். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எங்கே இருக்கும்? ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து stdio.hங்கிற ஒரு ஹெட்டர் ஃபைலில் வந்து அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணால் கம்பைலருக்கு வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எங்கே உள்ள பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் 46 அதான் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்புட் எடுக்குது 46. இந்த 46ஓட பிளேஸ் ஹோல்டர் வந்து இந்த வேரியபிள் நேம் ஏ. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது அது ஒரு இன்டிஜர். அந்த ரிட்டர்ன் பண்ண இன்டிஜரை வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறது, அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கு நம்ம இன்னொரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுவோம். இன்டிஜர் ரிசல்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் நேமில் அதை ஸ்கொயர் பண்ணுறதை ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, பிரிண்ட் ஸ்கொயர் ஆஃப் 46 is equal to result அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதில் நோட் பண்ண வேண்டியது, அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ட்ரிங்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும்போது அப்படி இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம கம்பைல் பண்ணும்போது என்ன கம்பைல் பண்ண, ஜிசிசி ஒரு கம்பைலர். ஓகே, பை டிஃபால்ட் உபுண்டுல இன்ஸ்டால் ஆகிருக்கும். இன்ஸ்டால் ஆகலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ஜிசிசி இந்த கம்பைலரோட நேம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம், இந்த intro.file ஃபைல் நேம் கொடுத்தா கம்பைல் ஆகிருக்கும். கம்பைலர் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எல்எஸ்னா இதெல்லாம் லினக்ஸ் கமாண்ட் லைன் பேசிக்ஸ். ChatGPT யூஸ் பண்ணுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா சம் பேசிக் யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஜிசிசி intro.c கொடுத்தேன் அப்படின்னா அது a.outங்கிற டிஃபால்ட் அவுட்புட் ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, எனக்கு இந்த டிஃபால்ட் அவுட்புட் ஃபைல் வேண்டாம், நான் கஸ்டம் அவுட்புட் ஃபைல் வேணும் அப்படின்னா நம்ம -ஓங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். -ஓங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அடுத்த ஸ்பேஸ் விட்டு நம்ம கஸ்டம் ஃபைல் நேம் கொடுக்கலாம். intro.exe ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்தோம்னா intro.exe இருக்கும். இப்போ நம்ம ./intro.exe கொடுத்தோம்னா ./ வந்து என்ன, இதுவும் லினக்ஸ் கமாண்ட் லைனோட ஸ்பெசிஃபிக். நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த பாத்தில் இருக்கிற இந்த டைரக்டரியில் இருக்கிற intro.exங்கிற ஃபைலை நீ எக்ஸிக்யூட் பண்ணு நம்ம சொல்கிறது. ஓகே, இதோட பேசிக்கும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தேடி படிச்சுக்கோங்க. என்ன சொல்லுது, ப்ரோக்ராம் ஹஸ் ஸ்டார்டட்னு சொல்லுது. ஸ்கொயரிங் த நம்பர் 46 சொல்லுது. ஸ்கொயர் ஆஃப் 46 இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்டா? இல்லையே, 46 ஸ்கொயர் பண்ண அப்படி ரிசல்ட் வரும். ஐயோ ப்ரோக்ராம் தப்பா அப்படின்னு கேட்டால், இல்லை நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ண மறந்துட்டோம். ஓகே, நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்ட்ரிங் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது வந்து அப்படி பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம இந்த வேரியபிளில் இருக்கிற இன்டீஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இப்படி சொல்லணும். இப்போ அதுக்கு ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னு ஒரு கான்செப்ட் உண்டு. இப்போ %d என்ன அர்த்தம்னா, இப்படி நான் கொடுத்தேன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த %d இருக்க வேண்டிய இடத்துல இந்த ரிசல்ட்டுங்கிறது இன்டிஜர் வேரியபிள். இந்த ரிசல்ட் வேரியபிள் என்ன வேல்யூவை ஹோல்ட் பண்ணுதோ அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம மறுபடியும் அதே கம்பைல் பண்ணி intro.exங்கிற ஃபைல் நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அந்த எக்ஸிக்யூட்டபிளை, இந்த பைனரியை கம்பைல் பண்ண ரிசல்ட்டை intro.exன்னு கொடுக்கும்போது இப்போ 46ஓட ஸ்கொயர் 2116 கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு 2 வேல்யூ கொடுத்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள். அதை சிம்பிளாக எப்படி கால் பண்ணோன்னா, let's see is equal to add, என்ன இன்டிஜர் வேல்யூனாலும் கொடுக்கலாம், நெகட்டிவ் வேல்யூனாலும் கொடுக்கலாம். ஓகே, 34 வாட் எவர் இதை கொடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், printf எழுதலாம். printf adding
minus 54 with 34 result is equal to சும்மா கிரியேட்டிவாக என்னென்ன கொடுக்கலாம் percentage t ஏன்னா அங்கே தான் ஓகே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அந்த இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ரிசல்ட்டை கொடுப்போம். இங்கே வந்து ரிசல்ட் கிடையாது. ஸோ இந்த ரிசல்ட் வேரியபிள் வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. இங்கே நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சிங்கிறது. ஓகே நான் லெட்டு சொல்லியிருக்கேன். இந்த லெட்டுங்கிறது வந்து வேறு ரஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வரும். இப்போ சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வேரியபிளோட டைப் நேம் தான் கொடுக்கணும். ஓகே ஸோ வேரியபிளோட டைப் நேம் வந்து இன்டிஜர் தான். ஏன்னா இங்கே நீங்கள் பாருங்கள் இந்த ஆட் ஃபங்க்ஷனோட அவுட்புட் டைப் வந்து இன்டிஜர். ஸோ நீங்கள் அது இன்டிஜர் அதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் இன்டிஜர் வேரியபிளில் தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே வேறு வேரியபிள் நேமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதை எக்ஸ்பெரிமெண்டேஷன் லேட்டராக பண்ணி பார்த்துக்கோங்க. எனிவே இந்த சிங்கிற வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். இப்போ அதே மாதிரி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா minus 54 plus 34 என்னது minus 20 தான். ஓகே பேசிக் மேத்ஸ். ஆல் ரைட், இன்ட்ரோடக்ஷன் ஓவர்.